ஒரு ஊரில் வேல்முருகன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீடு கட்டும் தொழில் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் பல மேஸ்திரிகள், சித்தாள்கள் என பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் மிகவும் வயதானவர். அவர் அந்த வேல்முருகனிடம் பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். வயோதிகம் காரணமாக அவர் ஓய்வு பெறுவது என முடிவெடுத்தார். அவர் தன் முதலாளியிடம் சென்று தனக்கு உடல்நிலை நாளுக்கு நாள் மிகவும் நலிவடைவதாகவும், தான் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றுக்கொள்ள விரும்புவதாகவும், தனக்கு ஓய்வு கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட முதலாளி முதியவர் தரப்பு நியாயத்தை உணர்ந்தார். சரி மேஸ்திரி, நீங்கள் சொல்வது சரிதான், ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இறுதியாக எனக்காக ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவருக்காக கட்ட வேண்டும். இது உங்களை போன்ற அனுபவம் மிக்கவர் கட்டினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நல்ல வேலைப்பாடுகள் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு முதியவர் சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் அவருக்கு மனதளவில் விருப்பமில்லை. இருப்பினும் சம்மதித்து அந்த வீட்டை கட்ட சம்மதித்தார். அவர் அந்த வீட்டை அழகாகவும் நேர்த்தியுடனும் கட்டவில்லை. எப்படியோ ஒரு வழியாக கட்டி முடித்தார். தன் முதலாளியிடம் சென்று தான் அந்த வீட்டை கட்டி முடித்ததாக சொன்னார். இப்போது அந்த வீட்டை உங்கள் நண்பரை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த முதலாளி, ஏன் அவர் வந்து பார்க்க வேண்டும்? நீங்கள் தான் பார்த்து பார்த்து கட்டிய வீடாயிற்றே, அதனால் அது நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த வீட்டின் சாவியை அந்த முதியவரிடம் கொடுத்து சென்றார். முதியவர் வியப்புடன் பார்த்தார். அதற்கு அந்த முதலாளி சொன்னார், இத்தனை ஆண்டு காலம் என்னுடன் பணியாற்றியதற்கு உங்களுக்கு இந்த வீடை நான் பரிசாக அளிக்கிறேன் என்றார். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் துக்கமாக இருந்தது அந்த முதியவருக்கு. தனக்கு தான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே என்று மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தார். தான் மோசமாக கட்டிய வீட்டில் தானே வாழ வேண்டியதாக இருக்கிறதே என்று நொந்து போனார் பெரியவர். சில மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கழிக்கிறார்கள். தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் கடினப்பட்டு வாழ்கிறார்கள். திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த வாழ்க்கையும் நமக்காகத்தான் என்பதை மறந்து விடுகிறார்கள். நமக்காகத்தான் இந்த வாழ்க்கையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தான் உருவாக்குகிறோம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும். அதுவே நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டிக்கொள்ளும் வீடாகும்.